ஓம் கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. கீதையுடைய ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியில நாம இப்ப இருக்கோம். கீதையில எல்லாமே முக்கியம் அப்படின்னு சொன்னா கூட ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது ரெண்டு விஷயமா நம்ம பார்க்கணும். ஒண்ணு, ஆத்மாவை பற்றிய லட்சணங்கள். அது நாம இதே சாங்கிய யோகத்துல 11ல இருந்து 25 வரைக்கும் உள்ள ஸ்லோகங்கள்ல நம்ம பார்த்தோம். இன்னொரு முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னா, ஆத்ம ஞானியை பற்றிய லட்சணங்கள். எந்த அளவுக்கு ஆத்மாவை பற்றிய லட்சணங்கள் ஒரு சாதகனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமோ, தன்னுடைய ஸ்வரூபத்தை அறியறது, தான் யார் அப்படிங்கறத அறியறதுங்கிறது எவ்வளவு முக்கியமோ, அதே அளவுக்கு முக்கியம் தான் யார் அப்படிங்கறத அறிந்தவர் எப்படி இருப்பார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. அதனாலதான் கிருஷ்ணர் அர்ஜுனனோட இந்த கேள்விக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அத்தனை ஸ்லோகங்களை டெடிகேட் பண்றது. இதுல ஒவ்வொரு விஷயமும் ஒரு ஆத்ம ஞானியினுடைய லட்சணம். சில ஸ்லோகங்கள் ஆத்ம ஞானியினுடைய லட்சணமா இருக்கு. லட்சணம்னா இப்படித்தான் இருப்பார் அப்படிங்கிறது இருக்கு. சில ஸ்லோகங்கள் எப்படி அவர் இந்த ஆத்ம ஞானி அப்படிங்கிற லட்சணத்தை அடைகிறார், அதுக்கு அவர் என்ன பிரயாசப்படுறார், எப்படி அவர் முயற்சி பண்றார், எதையெல்லாம் அவர் கடைபிடிக்கிறார், அந்த விஷயங்கள்லாம் சொல்றார். அப்போ நமக்கு எதையெல்லாம் கடைபிடிச்சா குருநாதர் கிட்ட இருந்து கேட்ட இந்த பரம பவித்திரமான இந்த ஞானமானது நமக்கு உபயோகமாகும், நிலை பெறும், இந்த உலக வாழ்க்கையில நாம எப்படி அந்த ஞானத்தோடு சந்தோஷமாக, நிம்மதியாக, ஆனந்தமாக வாழ்வது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா, கண்டிப்பா ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்கார் அப்படின்னா அவருடைய ஒரு லட்சணம் நமக்கு தெரியணும். அந்த வகையில இப்ப நாம இருக்கக்கூடிய இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, ஸ்தித பிரஜ்ஞ லட்சணம் அப்படிங்கிற இந்த போர்ஷன் ரொம்ப 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 முக்கியம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்டான். ஸ்தித பிரஜ்ஞன் என்பவன் எப்படி இருப்பார், அவர் எப்படி பேசுவார், அவர் எப்படி மற்றவர்களுடன் பேசுவார், அவர் எப்படி அமர்வார், அவர் எப்படி நடப்பார் அப்படின்னு அந்த ஸ்தித பிரஜ்ஞனுடைய ஒரு விளக்கத்தை அவர் கேட்டார். அதாவது பிராக்டிக்கலி அவன் எப்படி இருப்பான் அப்படின்னு எனக்கு காமி, எனக்கு ஒரு பிக்சர் கொடு அப்படின்னு கேட்கிறார். ஃபர்ஸ்ட் பகவான் என்ன சொன்னார், அதுல பாதி பார்த்தோம், மீதிய அடுத்த இதுல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நிறுத்தினோம். முதல்ல என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, அனைத்து விதமான காமங்களையும் அவர் விலக்கி விட்டார். அப்படி விலக்கி, அது ஸ்லோகம் எப்படி சொல்றது, அதெல்லாம் விலக்கி தன்னில் தான் இன்புற்றிருப்பவனை ஸ்தித பிரஜ்ஞன் என்று சொல்லப்படுகிறது அப்படின்னு. அந்த என்று சொல்லப்படுகிறதுன்னா என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஸ்ருதியில அப்படி சொல்லப்படுகிறது. வேத மந்திரங்களில் இவன் தான் ஸ்தித பிரஜ்ஞன்கிற லட்சணம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதுதான் குருவோட லட்சணம். முதல்லயே சொல்லியிருக்கேன், எதுவா இருந்தாலும் இப்படித்தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றதுதான் குருவோட லட்சணம். நான் கண்டுபிடிச்சேன்ப்பா, இப்படி ஊர்ல ஒருத்தன் இருக்கான், அவன் இந்த மாதிரி எல்லாம் இருப்பான், அந்த தன் கண்டுபிடிப்புகளை சொல்றது கிடையாது. கிருஷ்ணர் ஒரு பெஸ்ட் குரு. அதனாலதான் ஜெகத்குருன்னு அவருக்கு ஒரு பேர் வச்சிருக்கோம். இந்த வேதத்தை அனுசரித்தே தான் அத்தனை விஷயங்களையும் சொல்கிறார் அப்படிங்கிறதுனால சம்பிரதாயம் அதுதான் ரொம்ப முக்கியம் நமக்கு. ஏன்னா எங்க பிரமாணம் பாக்குறது, எந்த இடத்துல எடுத்து பாக்குறது, யார் சொல்றத கேட்கறது, சாட்சாத் பகவானுடைய சொற்களான அந்த வேத மந்திரங்களாக இருந்ததுன்னா நமக்கு குழப்பமே கிடையாது. வேதத்தில் சொல்லி இருக்கிறது அப்படின்னா குழப்பம் இல்லை நமக்கு. இங்க ஃபர்ஸ்ட் அவனோட லட்சணமா என்ன சொல்றாருன்னா, எப்பொழுது மனதில் இருக்கும் அனைத்து ஆசைகளையும் விளக்குகிறானோ, ஜகாதி விளக்குறது, பிரஜகாதி நன்றாக விளக்குகிறது. இங்க யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் எதிர்க்க நிக்கிற, கொஞ்சம் விலகுங்கோ அப்படின்னு சொல்றோம். இங்க கொஞ்சம் விலகுங்க அப்படின்னு சொன்னா, விலகினா அவர் இல்லாம போயிடுவாரா? அந்த பக்கம் இருப்பார். கரெக்டா? அப்படித்தானே நம்ம பாதை விலகுங்க, பாதை விடுங்க, விலகுங்க, விலகுங்க, விலகுங்கன்னு சொல்லிட்டே போறோமே. அவங்க விலகுங்க சொல்றவங்க எல்லாம் போயிடுங்க, போயிடுங்கன்னு அர்த்தமா? இல்ல. ஆசையெல்லாம் போயிடணுமா? இந்த இடத்துல வார்த்தையை நல்லா கவனிச்சா நமக்கு நல்லா புரியும். ஆசையே இல்லாத ஒரு ஒரு பர்சனா நீ இரு அப்படின்னு சொல்லவே இல்ல. ஆசையை விலக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அந்த ஆசை விலகினா வேற ஃபார்ம்ல இருக்கும். எப்படியும் இருக்கும். மனிதன் என்பவன் ஆசை இல்லாமல் அவனால் வாழவே முடியாது. வாழறதுக்கே ஒரு ஆசை வேண்டியிருக்கே. வாழணுங்கிறதே ஒரு ஆசை தானே.
வாழணும், எழுந்துக்கணும், பல் தேய்க்கணும், சாப்பிடணும், தண்ணி குடிக்கணும் எல்லாமே ஆசை தானே. ஆசை இல்லாம எந்த விஷயத்தையும் யாரும் பண்ண முடியாது. ஆனா அந்த ஆசை என்பதை எப்படி ஹேண்டில் பண்றது? அதுதானே நம்மளுக்கு ப்ராப்ளம் எங்க வருதுன்னா, இது இல்லாம நீ இருக்க முடியாது. இது அப்படித்தான் இருக்கும். ஆனா இத நீ ஹேண்டில் பண்ணணும். அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு பிரச்சனை வருது. நான் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரியாது. இந்த ஆசை அப்படிங்கிறத முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் அப்படின்னு சொல்றாருன்னு நான் போன வகுப்புல சொன்னேன். நம்ம அதன் பின்னாடி ஓடக்கூடாது. ஒவ்வொரு ஆசையின் பின்னாடியும் அத நிறைவேத்திக்கணும். அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு ஆசை அத நிறைவேத்திக்கணும். முன்னாடியே சொன்னேன். ஃபர்ஸ்ட் தாட் நம்ம கையில இல்ல. கன்சிக்வென்ட் தாட்ஸ் எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. அப்ப நமக்கு எங்க கண்ட்ரோல் இருக்கோ, அந்த கண்ட்ரோல நம்ம நல்லா எக்ஸர்சைஸ் பண்ணலாம் இல்லையா? ஆசையே இல்லாத ஒரு மனிதன் ரொம்ப ஒரு ஒரு மன விரக்திக்கு ஆளாகி விடுவானே! அப்ப ஆசையை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு கேட்டா, ஆசையில இருக்கக்கூடிய தோஷங்களை பார்த்து, அதை அறிந்து கொண்டு அந்த ஆசைய ஹேண்டில் பண்ணணும். 4 தோஷம் ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். அதிருப்திகரத்துவம், திருப்தியின்மையை அதிருப்தி என்பதை தரவே தராது. எந்த ஆசையும் திருப்திப்படுத்தாது நம்மள. இன்னொரு பொருளால நமக்கு ஒரு திருப்தி உண்டாகும் அப்படின்னா, அந்த பொருள்னால வந்த திருப்தி கொஞ்ச நேரத்துல போயிடும். அதனால திருப்தியை கொடுக்காது. திருப்தினா நிறைவு. நிறைவை கொடுக்காது. அப்புறம் அது நம்ம பந்தப்படுத்துறது. திரும்ப திரும்ப அதையே அனுபவிக்கணும் அப்படிங்கிறதோடையும், எந்த பொருளால் எனக்கு இன்பம் கிடைத்ததோ, அந்த பொருள் என்னை விட்டு போகக்கூடாது. பொருள், உறவு, உலகம் எதுவா இருந்தாலும் வச்சுக்கோங்களேன். அது என்னை விட்டு போகக்கூடாதுன்னு ஒரு பந்தத்தை எனக்கு உண்டு செய்கிறது. அதனால அந்த ஆசையை நான் வேணுமா, வேண்டாமான்னு பார்த்து விலக்கி தூர எறியணும். அடுத்தது அது எனக்கு துக்கத்தையும் சேர்த்து தான் கொண்டு வருகிறது. நான் 10 மாசம் சுமந்து கஷ்டப்பட்டு ஒரு குழந்தைய பெத்தேன்னா, அது என் கூடவே கடைசி வரைக்கும் இருக்குன்னு என்ன நிச்சயம் இருக்கு? ஒண்ணும் இல்லையே! அது அது ஒரு இடத்துல வேலைக்கு போறது, அது ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணிட்டு போறது. நம்ம என்ன கல்யாணம் பண்ணிட்டு போனா, நமக்கு அதோட சிந்தனை இல்லாம இருக்கான்னா? இல்ல. அது உடனே நமக்கு வருத்தமா இருக்கு. இந்த ஆசைங்கிறதுல ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, பொருள் எதிர்க்க இருந்தாலும் நமக்கு வருத்தமா இருக்கும். பொருளே இல்லனாலும் நமக்கு வருத்தம் வரும். ஏன்னா, எதன் மீது ஆசை வைத்தமோ, அதனுடைய பிரசன்ஸ் அது இருக்கும் பொழுது, அது நமக்கு இன்பத்தை கொடுப்பது போல தோன்றினாலும், துன்பத்தையும் சேர்த்து வைத்துத்தான் அது அந்த இன்பத்தை கொடுக்கிறது. அதேபோல அந்த பொருளோட ஆப்சன்ஸ் அது இல்லாத போது, அதை நினைத்து நினைத்து நாம் வருந்துகிறோம். எத்தன விஷயங்கள் இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்லணும்னே அவசியம் இல்ல. எல்லாருக்கும் அவங்கவங்க லைஃப்ல எந்தெந்த விஷயத்துலலாம் நாம துன்பப்பட்டுருக்கோம்னு நெனச்சு பார்த்தோம்னா, அதுக்கு பின்னாடி ஒரே ஒரு ரீசன் தான் இருக்கும். அதுக்காக நான் ஆசைப்பட்டுருப்பேன். அந்த ஆசை என்பது எனக்கு துன்பத்தோடு சேர்ந்து தான் இன்பத்தை கொடுக்கிறதுங்கிறது புரிந்து கொண்டால் போரும். அந்த ஆசை மீது மறுபடியும் எனக்கு ஆசையே வராது அப்படிங்கிறது முக்கியம் இல்லையா? அதே மாரி இந்த ஆசை என்பது எனக்கு கொடுக்கக்கூடிய இன்பம் என்பது நித்தியம் இல்ல. நித்தியம்னா எல்லா காலங்களிலும் நிலையாக இருப்பது தான் நித்தியம். அது நித்தியம் அல்ல. அது அநித்தியமாக இருக்கிறது. கொஞ்ச நேரம் இருக்கு. ஏசி வாங்கி போட்டுட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா, அப்பா எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம். எனக்கு ஏசில உட்கார்ந்துருக்கேன். உடம்பெல்லாம் அப்படியே சில்லுன்னு ஜாலியா இருக்கு. கரண்ட் கட் ஆச்சுன்னா, இந்த கரண்ட்காரன திட்டுறது, வெளிய கம்பி இழுத்தவன்லேருந்து ஆரம்பிச்சா அவ்வளவு பேரையும் திட்டி தீர்த்துருவோம். நமக்கு கொஞ்சூண்டு வேர்வை வந்துருச்சுன்னா. என்ன அந்த இன்பம் இன்பம் இல்லையா அப்போ? எவ்வளவு நேரத்துக்கு இருந்தது? கொஞ்ச நேரத்துக்கு இருக்கிற இன்பம். அப்ப ஒவ்வொரு ஆசையும் அது அந்த ஆசைக்காக நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் எனக்கு எந்த நிலையான இன்பத்தையும் கொடுப்பது இல்லை. அப்படிங்கிற போது, நான் ஆசைய வேலிடேட் பண்ணணும். விலக்கறதுன்னா என்ன அர்த்தம்னா, நான் இந்த ஆசை எனக்கு தேவையா? தேவையில்லையா? எதுக்காக நான் இருக்கேன்? என்னுடைய புருஷார்த்தம் என்ன? என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்ன? மோட்சம் என்பது என்னுடைய லட்சியமாக இருக்கும் பொழுது, அந்த லட்சியத்திற்காக இந்த ஆசை உபயோகமாகுமா? நான் படிக்கணும். இப்ப நான் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணணும். இது எனக்கு மோட்சத்திற்கான மோட்சம் என்ற என்னுடைய லட்சியத்திற்காக உபயோகப்படக்கூடிய ஆசை. அதனால இதுக்கு நான் உட்கார்றது அப்படிங்கிறது தப்பு கிடையாது. இதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திற்கும் நான் அந்த ஆசைய வேலிடேட் பண்ணிக்கொண்டே இருக்கேன். வேலிடேட் பண்ணினாதான் எனக்கு என்ன தெரியும்னா, நான் ஆசைப்படுறது கரெக்ட்டா? இந்த ஆசைய நான் மேற்கொண்டு ப்ரொசீட் பண்ண முடியுமா? அப்படின்னு எனக்கு தெரியும். அத ஜெனுயினா பண்ணணும். நமக்கு நாமளே ஹானஸ்ட்டா இருக்கணும். அப்படித்தான் ஒவ்வொருத்தரும் ஒர்க் பண்ணணும். அப்படி ஒர்க் பண்ணினாதான் இந்த ஆசை அப்படிங்கிறத நம்மளால விலக்க முடியும். நாம ஆசைய குறையணும்னு சொல்லல. அத்தனைக்கும் ஆசைப்படுன்னு சொல்லல. ஆசையே இல்லாம இருன்னு சொல்லல. ஆசைய விலக்கிட்டான் அப்படிங்கிறார் கிருஷ்ணர். கிருஷ்ணரோட வேர்ட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா, அந்த ஆசையை விலக்குறதுன்னா என்ன?
இப்ப உலகத்து மேல இருக்கிற ஆசைய அப்படியே விலக்கி கடவுள் மேல வை. முன்னாடியே பார்த்தோம். வேர்ல்டு டிபெண்டன்ஸ்ல இருந்து அப்படியே தூக்கி காட் டிபெண்டன்ஸ்னு மாத்து. இந்த படைப்பை படைத்த இறைவனை பற்றி அறிவதில் ஆசை கொள். அப்பொழுது உனக்கு ஒரு கேள்வி வரும். இந்த படைப்பை படைத்த இறைவன் இப்பேற்பட்டவன் என்றால் அவனுடைய படைப்பான நான் யார்? அப்படின்ற கேள்வி வருமா இல்லையா? அப்ப நான் என்ன தேடிக்கொண்டு ஒரு சர்ச்சுக்கு போவேனா இல்லையா? அப்படித்தான் ஆசைகளை வேலிடேட் பண்ணி இறைவன் முகமாக திருப்பினோம் அப்படின்னு சொன்னா, அந்த இறைவன் முகமாக திருப்பக்கூடிய அந்த ஆசையானது நம்மை குருவிடம் கொண்டு சேர்க்கும் அப்படிங்கிறது சாஸ்திரம். அப்போ 2 விஷயமா அந்த ஆசைகள பிரிக்கிறாங்க. ஒண்ணு பந்தப்படுத்தக்கூடிய ஆசை, இன்னொன்று பந்தப்படுத்தாத ஆசை. ஒரு ஆசைக்கு என்னென்ன லட்சணம்னு அழகா சுவாமிஜி சொல்றார். ஃபர்ஸ்ட் அது லெஜிட்டிமேட் ஆசை. லெஜிட்டிமேட்னா சட்டத்திற்கு உட்பட்ட ஆசையாக இருக்கணும். நான் சட்டபூர்வமாக இந்த ஆசையை அடைந்தேன் என்றால் எனக்கு யாதொரு தொந்தரவும் இருக்காதுன்னு அது அது நியாயமான ஆசை. தர்மத்தின்படி சட்டம்னு வச்சிருக்கிறத விட தர்மமான ஆசைன்னு வச்சுக்கலாம். லெஜிட்டிமேட்டுங்கிறது தர்மமான ஆசை. எனக்கு ஒரு குழந்தை வேணுங்கிறது தர்மமான ஆசை. எனக்கு ஒரு நல்ல குடும்பம் வேணுங்கிறது தர்மமான ஆசை. எனக்கு 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 படிக்கணும் அப்படிங்கிறது தர்மமான ஆசை. இதெல்லாம் எனக்கு தர்மமான ஆசையில வருதுங்கிறதுனால அந்த ஆசையை நான் ப்ரொசீட் பண்ணலாம். அடுத்தது 2வது லட்சணம் என்ன சொல்றாருன்னா, மாடரேட்டா இருக்கும். அதாவது அந்த ஆசை ஒரு அளவுக்குட்பட்டதாக இருக்கும். ஏகப்பட்ட ஆசைகள் வைத்துக்கொண்டு அதை எல்லாத்தையும் நான் ஒன்னொன்னுத்தும் பின்னாடி நான் போய் கொண்டிருந்தேன்னா ஒண்ணும் இல்ல. என்ன பிரச்சனை ஆகும்னா, நம்ம அங்க பார்த்த மாதிரி அவ்யவசாயினாம் புத்திகி பார்த்தோம் இல்லையா? எல்லாத்து பின்னாடியும் ஓடி, 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 ஓடி வந்த வரவை அவன் மறந்து விடுவான். சுவாமிஜி அடிக்கடி சொல்லுவார், குவாலிட்டி டைம் குடுக்கணும். எதுக்கு குவாலிட்டி டைம் குடுக்கணும்? படிக்கிறதுக்கு குவாலிட்டி டைம் குடுக்கணும். பொறுமையா உட்காரணும். உட்கார்ந்து படிக்கணும். இன்னைக்கு கூட குரூப்ல போட்டாங்கல்ல, போன கிளாஸ ஒரு தடவ கேட்டுட்டு வாங்க, இந்த கிளாஸ்க்கு உபயோகமா இருக்கும்னு. அது எவ்வளவு முக்கியம் அப்டின்னா, இந்த கன்டினியூட்டி மைண்ட்ல ஏறுறதுக்கே நமக்கு பழைய கிளாஸோட கன்டினியூட்டி மைண்ட்ல இருக்கணும். அப்பதான் நம்மளால அத ஏத்திக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்? குவாலிட்டி டைம் குடுக்கணும். உட்காரணும். பொறுமையா படிக்கணும். படிச்சாதான் இந்த விஷயம். அப்ப இதுக்கு டைம் வேணும்னா, நான் ஆசை பின்னாடி ஓடிக்கொண்டிருக்க முடியாது இல்லையா? அதனால ஆசைகளை கட்டுப்படுத்திக் கொள். ஒரு கட்டுக்குள் உன்னுடைய ஆசையை வைத்துக்கொள். அடுத்தது என்ன சொல்றார் சுவாமிஜி? அது உன்னை பந்தப்படுத்தாததாக இருக்க வேண்டும். எந்த மாதிரி ஆசைகள் என்னை பந்தப்படுத்தாது அப்படின்னா, சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எந்த மாதிரி ஆசைகள் என்னுடைய அகங்காரத்திற்கு தீனி போடாதோ, அந்த மாதிரி ஆசைகள்லாம் என்ன பந்தப்படுத்தாது. இல்ல எனக்கு இன்னும் கூட புரியல. இன்னும் கொஞ்சம் டீப்பா தான் நீங்க சொல்லணும் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையும் நான் செய்தேன்னு நினைக்கிறோம் இல்லையா? அப்பவே நம்மளுடைய அகங்காரம் மேல ஏறி வருது. அதே சமயத்துல நான் தான் செய்ய முடியும். இத என்ன விட்டா ஆள் கிடையாது செய்யறதுக்கு. நாளைக்கு நானே தான் இத செஞ்சு ஆகணும். அப்படின்னு நாம அந்த ஒரு விஷயத்துக்குள்ள நாம போய் மாட்டிக்கிறோம் இல்லையா? அது எல்லாமே பந்தப்படுத்தக்கூடியது தான். பந்தப்படுத்தாத ஆசைகள் அப்படிங்கிறது சொசைட்டிக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய ஆசைகள் எல்லாமே பந்தப்படுத்தாது. ஏன்னா, அதனால தான் நிஷ்காம கர்மயோகம், நிஷ்காம கர்மயோகம்னு மாஞ்சு மாஞ்சு அடிச்சுக்கிறார் கிருஷ்ணன். நீ உனக்காக ஏதாவது உன்னுடைய அகங்காரத்திற்கு தீனி போடக்கூடிய எந்த ஆசை பின்னாடி நீ போனாலும் ஒரு சத்சங்கம் இருக்கு. எல்லாரும் குருநாதர் வரதுக்குள்ள எல்லாரும் சேர் கீர் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். அதுல யாரோ எக்ஸ் ஆர் ஒய் நல்லா அரேஞ்ச் பண்ணி வச்சுடுறார். நல்லா தான் பண்றார், இல்லைன்னே சொல்லலை. நான் சத்சங்க எக்ஸாம்பிள் சொல்றேன். லைஃப்ல எவ்வளவோ லௌகீகமான எக்ஸாம்பிள்ஸ்க்கு இதை அப்படியே அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். சத்சங்கத்திலேயே இப்படி இருக்கான்னு நமக்கு புரியறதுக்கு தான் அந்த சத்சங்க எக்ஸாம்பிள்னு சொல்றேன். அப்ப என்ன ஆகுது? எல்லாரும் பாராட்டுறா, ரொம்ப நல்லா நீட்டா அரேஞ்ச் பண்ண குருநாதர் வந்த உடனே கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப சௌகரியமா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. என்ன ஆகணும்? சரி, ஏதோ குரு அனுகிரகம் நல்லா பண்ணிட்டேன்னு போனா பிரச்சனை இல்லை. இதை பாருங்க, நாளைக்கு நீங்க யாராவது வந்தீங்கன்னா அப்படியே இருங்க, நான் இதை அரேஞ்ச் பண்ற வரைக்கும். ஏன்னா நான் அரேஞ்ச் பண்ணாதான் கரெக்டா இருக்கும். அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மளுக்கு அந்த ஆசையினால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இந்த கிளாஸ்னாலேயே பிரயோஜனம் இல்லை கடைசியில. எதுனா என்னுடைய அகங்காரத்தை வளர்க்கக்கூடிய யாதொரு ஆசையாக இருந்தாலும் அது எனக்கு ஒரு துளி கூட எனக்கு யூஸ் ஆகும். ஆசையே இல்லாதவன்லாம் ஞானின்னு சொல்ல முடியாது. ஃபார் தட் மேட்டர் புத்தியே சுவாதீனம் இல்லாதவனுக்கு என்ன ஆசை அவன்கிட்ட இருக்கும்? யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஆசையும் அவன்கிட்ட இருக்காது. அவன் அப்படியே இருந்தா கூட அவனால அதை ப்ரொசீட் பண்ண முடியாது. ஆசையே இல்லாதவன் ஞானின்னு சொல்லல. ஆசையை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவன் தான் ஞானி. இந்த இடத்துல இந்த ஆசைங்கிற டாபிக்கை கரெக்டா புரிஞ்சு கொண்டாதான் வாழ்க்கையில அந்த ஆசையை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு நமக்கு புரியும்.
இல்லன்னு சொன்னா, இதுல நம்ம குழம்பி போயிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஆசையே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணர் ஆசையே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லல. அதே மாதிரி வேலையே செய்யக்கூடாதுன்னு சொல்லல. அவர் 2யுமே சொல்லியிருக்காரு. நீ வேலை செஞ்சு தான் ஆகணும். அகர்மத்தோட நீ சேர்த்துக்காத உன்ன அப்படின்னு தான் அங்க சொல்லியிருக்க. அப்போ என்ன அர்த்தம்னா, நீ வேலை செய்யணும். ஆசைய ஹேண்டில் பண்ணிக்கொண்டே அந்த வேலைய செய்யணும். அதே சமயத்துல இந்த வேலையை செய்யும் பொழுதும், ஆசையை விலக்கும் பொழுதும், நீ ஆசையை அடைந்தாய் என்றால், அந்த ஆசையினால் நீ அடையக்கூடிய அந்த இன்பம் என்பதை உன்னிலேயே நீ பெற்றிருப்பாய் என்றால், அது ஆசைய பின்னாடி போகாமயே நீ இன்பத்தை பெற்றிருப்பாய் என்றால், அப்பதான் நீ ஸ்திதப்பிரஞன் அப்படின்னு சொல்றார் இல்லையா? அப்போ ஆசை இருக்கு. யாரா இருந்தாலும் ஆசை. காமக அப்படின்னு சொன்னாலே, காமக அப்படின்னா விஷயகன்னு அர்த்தம். விஷயக, விஷய இச்சா 2மே காம சப்தத்தால தான் சொல்லப்படுறது. ஒரு விஷயம்னா பொருட்கள். ஏதோ ஒரு பொருள். இந்திரியங்களுக்கு விஷயங்கள் அப்படின்னு சொல்லும். கண்ணுக்கு பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு விஷயம், காதுக்கு கேட்கறதுக்கு ஏதோ ஒரு விஷயம், வாய்க்கு பேசுறதுக்கோ, சாப்பிடறதுக்கோ ஏதோ ஒரு விஷயம். இப்படி ஒண்ணொண்ணுத்துக்கும் ஒரு ஒரு விஷயத்தின் மீதும் நம்ம வைக்கக்கூடிய இச்சை. விஷயங்களும் காமம் தான். விஷயங்களுக்கு மேல நாம வைக்கக்கூடிய இச்சையும் காமம் தான். யார் ஒருத்தர் தன்னையே பரம்பொருளாக அறிந்து கொண்டிருக்கிறார்களோ, வேறொரு விஷயத்தில் இன்பத்திற்காக சாராமல் இருக்கிறார்களோ, அவர்கள் எதற்காக இன்னொரு இன்பத்திற்காக வேறொரு விஷயத்திற்கு போகணும்? தேவையே இல்லைங்கிறது சாஸ்திரம். அதனாலதான் இங்க சொல்ற, தன்னை அறிந்தவனுக்கு இன்பம் எப்பொழுதும் இருந்து கொண்டு இருக்கும். இதுதான் இங்க விஷயம். இப்ப தன்னை அறிந்தவன் அப்படிங்கிறது எப்படி அவன் அறிவான்? தன்னை அறிந்தவன் அப்படின்னா அவன் எப்படி இருப்பான்? பின்னாடி கிருஷ்ணரே சொல்லுவார், நமே பார்த்தாஸ்தி கர்த்தவ்ய திரிஷுலோகேஷு கிஞ்சன. எனக்கு எதுவுமே செய்யறதுக்கே இல்லப்பா. நான் அவாப்தம் நான் அவாப்தம். எனக்கு எதுவும் கிடைக்கணுங்கிறதும் இல்ல. எனக்கு எதுவும் கிடைக்க வேண்டியதும் கிடைச்சிருக்குங்கிறதும் இல்ல. கிடைக்க வேண்டியதுங்கிறது இல்ல. எனக்கு அந்த மாதிரி ஒரு தேட்டையே கிடையாதுன்னு முன்னாடி சொன்னேன்ல. தேட்டங்கிறதே கிடையாது. அப்படி இருக்கக்கூடியவன் தன்னில் தான் இன்புற்று இருப்பான் அப்படிங்கிற. அது எப்படி தன்னில் தான் இன்புற்று இருக்க முடியும் அப்படின்னா, அவன் தானே இன்ப ஸ்வரூபம் என்பதை நன்றாக அறிந்திருக்கிறான். ஏற்கனவே நான் இன்ப ஸ்வரூபம் தான். நானே எங்கும் நீக்கமற நிறைந்து இருக்கின்ற பரம்பொருள் தான் நான் அப்படின்னு 11வதுல இருந்து 25வது ஸ்லோகம் வரைக்கும் படிச்ச அந்த ஆத்ம லட்சணத்தை நன்றாக உள்ளே வாங்கிக் கொண்ட ஒருவன், அது மாத்திரம் பத்தாது. இது மாத்திரம் பத்தாதுங்கிறதுனாலதான் அந்த அவனுடைய லட்சணம் தன்னில் தான் இன்புற்றிருப்பதுங்கிறதுக்கு அதை கொஞ்சம் விளக்கி சொன்னாதான் புரியும். அதை படிச்சாச்சுன்னா தன்னில் தான் இன்புற்றவனா இருக்க முடியுமானா முடியாது. ஏன்னா அது என்ன அப்படின்னா ஒரு சிரவணம், ஒரு கேட்டல். அது கேட்டல்ங்கிற ஒரு விஷயத்தை தான் பண்றோம் நம்ம. கேட்கும் போது எனக்கு 1000 சந்தேகங்கள் வரும். அடுத்த அத்தியாயத்தையே அர்ஜுனன் ஆரம்பிச்சிருவான். நீ என்ன, நான் கர்மம் பண்றதா இல்ல சன்னியாசம் வாங்கிக்கிறதா? நான் எதைத்தான் பண்றது? என்ன 2மே பண்ணணுங்கிற? நீ சன்னியாச புத்தியோட காரியம் பண்ணுங்கிற, அப்புறம் காரியமும் பண்ணுங்கிற. எப்படி நான் 2யும் பண்ண முடியும்னு அடுத்த அத்தியாயத்திலேயே ஆரம்பிச்சிருவான் அவன் கேள்வி. அப்ப கேள்வி என்பது அந்த சிஷ்யனுக்கு மனதில் கட்டாயமாக சந்தேகங்கள் எழுந்து கொண்டுதான் இருக்கும். யோசிச்சா சந்தேகம் வரத்தான் செய்யும். நான் இப்ப ஆசைப்படணுமா வேண்டாமா? நான் என்ன பண்ணணும்? நானே தான் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் பரபிரம்மம் சொல்றீங்க. ஆனா என்னால நான் இன்டராக்ட் பண்ணும்போது நிறைய பேர் இருக்காங்களே. நான் எல்லாரோடையும் பேசுறேனே. எல்லாரோடையும் நான் இன்டராக்ட் பண்றேனே. நான் எப்படி அதை உணர்றது? எப்படி நான் புரிஞ்சுக்கிறது? இந்த தன்னைத்தான் உணர்ந்தவன் அப்படிங்கிறத ஏன் சொல்றோம் அப்படின்னு சொன்னா, அந்த தன்னைத்தான் அறிந்தவன் தன்னுடைய நிஜமான ஸ்வரூபத்தை அறியும் பொழுது அவன் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறான். அங்க அவனைத் தவிர வேற எதுவுமே இல்ல. அவன் அன்பு நிறைந்தவனாக இருக்கிறான், அறிவு நிறைந்தவனாக இருக்கிறான், ஆனந்தம் நிறைந்தவனாக இருக்கிறான். இத அவன் முழுமையாக உணரும் பொழுது அவன் என்ன பார்க்கிறான்? வெளியில ஒவ்வொரு இடத்துலயும் அவன் பார்க்கக்கூடியதெல்லாம் அவனாகவே அவன் பார்க்கிறான். எனக்கு த்விதீய ஆத்மை பயம் பவதி அப்படின்னு ஸ்ருதி சொல்றது. ஸ்ருதி வாக்கியம். நான் இரண்டற்ற ஒன்றாக நான் மட்டுமே இருக்கிறேன்னா எனக்கு என்ன பயம் இருக்கு? எனக்கு என்ன இன்செக்யூரிட்டி இருக்கு? எனக்கு என்ன தேவை இருக்கிறது இன்பத்திற்கு? நான் மட்டுமே இருக்கிறச்சு நான் இன்பமாகத்தானே இருப்பேன். இங்க அதோட சேர்த்து ஒரு ஞானியானவன் இதை நன்றாக சந்தேகங்கள் நீங்கி கற்றுக்கொள்கிறான் இல்லையா? அப்ப அவனுக்கு என்ன புரியுறது அப்படின்னு சொன்னா, நான் எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருள். அதே மாதிரிதான் இந்த உலகத்துல நான் காணக்கூடிய
அனைத்திலும் அந்த பரம்பொருள் மட்டும்தான் இருக்கிறது, அதுதான் நான் அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிறான். புரிஞ்சுக்கிறச்சே என்ன ஆகுதுன்னா, எதிர்க்க யாராக இருந்தாலும் சரி, அவனுக்கு ஒரு துவேஷம் வர்றது கிடையாது. ஒரு கோபம் கிடையாது. ஒரு வெறுப்பு கிடையாது. விருப்பும் கிடையாது. 2மே கிடையாது. விருப்பு, வெறுப்பு 2யும் கடந்து போகிறான். அப்ப கடந்து போகும் பொழுது, இப்ப நான் விருப்பு வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ரொம்ப ஒருத்தர பிடிக்கும். அவங்க என்கிட்ட பேசலன்னா எனக்கு துக்கம் வரும். எனக்கு ஒருத்தர பிடிக்கல. ஆனா அவங்க அவங்க ஏதாவது பண்ணினானா எனக்கு கோபம் வரும். இந்த மாரி உணர்ச்சிகள் எல்லாம் நான் என்ன தவிர என்ன அண்ணியில அவங்கலாம் இருக்காங்கன்னு பார்க்கும் பொழுது தான் எனக்கு ஏற்படுது. அங்க இருக்கிறதும் நான் தானே! இங்க இருக்கிறதும் நான் தானே! எல்லா இடங்களிலும் நான் அல்லவா நிறைந்திருக்கிறேன். அப்படிங்கிறது ஒருத்தனுக்கு புரியிறபோது, அவன்ட்ட ஏற்படுற விஷயம் என்ன? மாற்றம் என்ன? அப்படின்னு சொன்னா, அபரிமிதமான அன்பு அவனிடம் சுரக்கிறது. அதனால தான் நம்ம மகான்கள் கிட்ட போகும்போது, நமக்கு உடம்பெல்லாம் மெய் சிலிர்க்கறதுக்கு என்ன காரணம்னா, அந்த அன்பு ரேடியேட் ஆயிட்டே இருக்கு. அவங்கள சுத்தி அப்படி ரேடியேட் ஆயிட்டே இருக்கு. ஏன்னா, எப்போதும் அதே சிந்தனையிலே இருந்து கொண்டிருக்கிறார். ஒரு நாளும் அவர்களால் யாரையுமே வெறுக்கவும் முடியாது, யார் மீதும் கோபப்படவும் முடியாது. பொய்க்கோபமாக ஏதாவது காட்டலாம். விவகாரத்துல இருக்கும் பொழுது 1000 விஷயங்கள் நடக்கும். ஆனா, ஸ்வரூபமா அவர்களை பார்க்கும் பொழுது, எந்த ஒரு இதுவும் அவர்கள்கிட்ட பார்க்கவே முடியாது. ஒரு தோஷம் கூட அவர்கள்கிட்ட பார்க்கவே முடியாது. அப்போ எது ஞானி அப்படிங்கிறவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு அ அறநூல்கள் எல்லாம் சொல்றது அப்படின்னு சொன்னா, எந்த அளவுக்கு நான் தான் உடல் அப்படிங்கிற அறிவு இருக்கோ, அந்த அளவுக்கு அது எவ்வளவு ஆழமா இருக்கோ, அந்த அளவுக்கு நான் இந்த உடல், மனம், புத்தி அல்லங்கிற அறிவு வரணும். அப்பதான் அவன் ஸ்திதப்பிரஜ்ஞன் அப்படின்னு ஆவான். அதுக்கு என்ன பண்ணணும்? நான் முதல்ல கேட்டுட்டேன். குருநாதர் கிட்ட போய் கேட்டுட்டேன். கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு ஏகப்பட்ட சந்தேகம் வருது. நான் அந்த சந்தேகங்கள் எல்லாத்தையும் குருநாதர்ட்ட கேட்டு கேட்டு ஒவ்வொரு சந்தேகத்துக்காகவும் நிறைய கிரந்தங்கள்லாம் இருக்கு. அந்த கிரந்தங்கள் எல்லாம் படிச்சு, அதெல்லாம் புரிந்து கொண்டு, நான் என் சந்தேகங்களை தீர்த்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சந்தேகமே இல்லாத அந்த தூய அறிவை நான் சதா நினைத்துக் கொண்டு, அதையே நான் மனதில் ஓட விட்டுக் கொண்டிருக்கேன். அப்ப என்னுடைய எண்ணம் எல்லாம் எதுல இருக்கும்? அந்த பிரம்மஸ்வரூபத்தை பற்றியே தான் என்னுடைய எண்ணம் இருக்கும். அது மட்டுமல்ல, அதுதான் நான்கிறது நன்றாக ஆழமாக எனக்கு பதிந்து போகும். அப்படி பதிந்து போகறச்சே எனக்கு நான் தேகம்னு சொன்னா எனக்கே சிரிப்பு வரும். என்னது தேகம்ங்கிறதே கிடையாதே! அப்படிங்கிறது எனக்கு சுவாவமா வந்துரும். அப்படி வந்தவனுக்குத்தான் தன்னில் தான் இன்புற்று இருக்க முடியும். அந்த ஸ்வபாவம் இப்ப நம்ம ரமண மகரிஷிய பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். எங்கேயான அவர் அந்த தேகத்துக்கு ஏதாவது மதிப்பு குடுத்தாரா? பார்த்தோம்னா தெரியுமே. அவர் அப்படி கண்கள் நிலை குத்தி இருக்கும். ஒருத்தர் வந்து கேட்டாராம். நீங்க வந்து உங்க மனசுல எழக்கூடிய ஆசைகள எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்கன்னு? மனசே கிடையாதேப்பா. மனசையே நான் மதிக்கிறதே இல்ல அப்படின்னு பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒரு இடத்துல படிச்சேன். இப்போ இந்த மனசுல ஏற்படக்கூடிய மனோகதான் அப்படின்னு பார்த்தோம். மனோகதான் மனசுல ஏற்படக்கூடிய அனைத்து விதமான ஆசைகளையும் விலக்கியவன். ஏன் அந்த ஆசைகள் வருது அவனுக்கு? அந்த ஆசைகள் வர்றது என்ன காரணத்தினால? குறை உள்ளவனுக்குத்தான் ஆசைகள். அழகா சொல்றார் பரமார்த்தஜி. ஆசைங்கிறது ஒரு நோய் அல்ல. அது நோயின் அறிகுறி. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வேர்ட்ஸ். ஆசை என்பதே நோய் அல்ல. அது நோயின் அறிகுறி. இந்த பவரோகம்ங்கிறது தான் நோய். இந்த நோய் எனக்கு ஏன் பவரோகம்னா என்ன பிறந்து பிறந்து பிறவிச் சுழல் இருக்கே இதுதான் நோய். இந்த நோயை தீர்த்துக் கொள்வதற்கு நான் அறிகுறியை களைய வேண்டும். சிம்டம நான் முதல்ல இது அதனுடைய சிம்டம காமிக்கிறது அந்த ஆசைங்கிறது அந்த சிம்டம் காமிக்கிறது இல்லையா? அத நான் நீக்கணும் ஃபர்ஸ்ட். அதுதான் பீஜமாவே இருக்கு. அதுதான் வந்து வேறாவே இருக்கு. அத்தனை விஷயங்களுக்கும் காரணமாவே இருக்கு. அதனால அதைத்தான் நான் நீக்க வேண்டும். சரி ஏன் எனக்கு வருது அந்த ஆசை ஏன் வருது அப்படின்னா, நான் என்னில் நான் இன்புற்று இருக்க முடியாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நான் இவ்வளவு தூரம் சொல்றார் குருநாதர். வேற ஒண்ணுமே இல்லப்பா உலகத்துல. நீ பார்க்கக்கூடியது அனைத்தும் உண்மை அல்ல. அது நித்தியம் அல்ல. அது ஏதோ ஒரு காலத்தில் இருக்கிறது. பின்னால் அது இருக்கப் போவதில்லை. எதுவுமே நிலையற்றது. அப்படிங்கிறச்ச இந்த நிலையற்ற பொருள்ல நீ ஆசை வச்சுக்காத. நிலையானது நீதான். நீ உன்னில் நீயே இன்புற்று இரு. உன்னுடைய இன்பத்திற்கு வெளியில் எங்கும் சார்ந்திருக்காதே. இத்தனை விஷயத்த அவர் சொன்னா கூட, நான் ஏன் வந்து திரும்பவும் ஆசைக்குள்ள போறேன் அப்படின்னா, குறைவுள்ள மனம்தான் ஆசையை நோக்கி போறது. எப்படின்னா, எனக்கு மனசு வந்து நிறைவு இல்ல.
குறைவான மனசுக்குத்தான் எதையாவது போட்டு நிறைவு பண்ணிக்கணும். எனக்கு புகழ் பத்தல, எனக்கு பெருமை பத்தல, எனக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? பசிச்சா சாப்பிடுவோம். கரெக்ட்டா? எனக்கு சாப்பாடு பத்தலைன்னா தானே நான் இப்ப வயித்துல வந்து எனக்கு சாப்பாடு வந்து மு வேணும்ங்கிற அளவு இல்ல. அப்ப நான் என்ன பண்றேன்? சாப்பாட போடுறேன். அதே மாரி தான் இந்த மனசுக்கு தான் நிறைவுள்ளவன் அப்படிங்கிற எண்ணமானது, அந்த அறிவானது முழுமையாக இருந்தது அப்படின்னு சொன்னா, இப்ப ஃபுல்லா சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டு முடிச்சப்புறம், "உனக்கு என்ன வேணும்னு கேட்டு பாருங்க." "எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் இப்போ." அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. அது அந்த நிறைவு அப்படிங்கிறது, இன்னும் இன்னும் கொஞ்சம் வேணுங்கிற எண்ணத்த நீக்கிறது. இது இந்த சாப்பாட்டுக்கே எப்படின்னா, அறிவு நான் நிறைவானவன் அப்படின்ற எண்ணமானது, எனக்கு வேறு ஏதாவது ஒண்ணு வந்து நிறைவு செய்ய வேண்டும்ங்கிற எண்ணத்தை உண்டாகாமல் செய்கிறது. இத இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். இந்த வாக்கிங் ஸ்டிக் வச்சுட்டு எல்லாரும் போறா இல்லையா? அத வந்து இந்த உலகத்துல நான் வாழறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு ஒரு இன்செக்யூரிட்டி. எனக்கு ஏதாவது ஒரு துணை வேண்டும். ஒரு ஆசை, ஒரு பிடிமானம் வேண்டும் அப்படின்னு நான் ஒரு ஒரு எதையாவது ஒண்ணத்த பிடிச்சுக்கிறோம். ஆளுக்கு ஒண்ணு பிடிச்சுக்கிறோம். ஒருத்தர் வந்து ஹஸ்பண்ட பிடிச்சுக்கிறோம், ஒருத்தர் ஒய்ஃப பிடிச்சுக்கிறோம், ஒருத்தர் குழந்தைய பிடிச்சுக்கிறோம், ஒருத்தர் ஒருத்தர் நம்மகிட்ட இருக்கிற சொத்த பிடிச்சுக்கிறோம், ஒருத்தர் நகைய பிடிச்சுக்கிறோம். எதையோ பிடிச்சுக்கிறோம். ஏதோ ஒண்ணு. அதுதான் வாக்கிங் ஸ்டிக்கு. அது வாக்கிங் ஸ்டிக் இல்லாம அவனால நடக்க முடியாது. ஆனா, இந்த ஹஸ்பண்டு, இந்த குழந்தை, இந்த நகை, இந்த சொத்து எல்லாம் அப்படி அப்படியே இருக்கட்டும். நீ அத எப்படி யூஸ் பண்ணணும் தெரியுமா? போலீஸ்காரர் கையில இருக்கக்கூடிய அந்த தடி மாரி யூஸ் பண்ணு. அந்த தடி வந்து சின்னதா இருக்கும். அது தரை வரைக்கும் தொடாது. அது போட்டாலும் உன்னால நடக்க முடியும். வாக்கிங் ஸ்டிக்க போட்டுட்டா உன்னால நடக்க முடியாது. இந்த எக்ஸாம்பிள் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு இல்லையா? பரமார்த்தஜி அழகா சொல்லுவாரு. நீ நீ உன்னுடைய ஆசைய எப்படி வச்சுக்கணும்னா, வாக்கிங் ஸ்டிக் மாரி வச்சுக்காதப்பா. போலீஸ்காரர் கையில இருக்கிற தடியாட்டமா வச்சுக்கோ. போட்டுட்டு போயிடலாம் வேண்டான்னாக்க. இல்லையா, யாராவது நம்ம கிட்ட வந்தானாக்க தள்ளி விடுறதுக்கும் அது யூஸ் ஆகும். அந்த மாதிரி இந்த ஆசை என்பதை ஹேண்டில் பண்றதுக்கு அவனுக்கு தெரியும். முக்கியமா, நான் இந்த உடல் அப்படிங்கிற எண்ணமானது எவ்வளவு ஆழமாக நமக்கு இருக்கிறதோ, நான் இந்த உடல் அல்லங்கிற எண்ணமானது அவனுக்கு அதைவிட ஆழமாக போய் சேர ஏற்பட வேண்டும். அப்பதான் அவன் ஆத்மன் ஏவ பவேத். அவன் தன்னிலேயே தான் நிலைத்து இருப்பான். வேறெந்த பொருளையும் சார்ந்திருக்க மாட்டான். அவனுக்குத்தான் ஜீவன் முக்தன் என்ற பெயர். ஜீவன் முக்தன்னாலும் ஸ்தித பிரக்ஞன்னாலும் ஒண்ணுதான். ஜீவன் முக்த லட்சணம் அப்படின்னு சொல்லுவாய். எந்த ஒரு விஷயத்திற்கும் தான் சார்ந்து இருக்கக்கூடாது. அப்படி இருக்கா அப்படின்னு சொன்னா, அந்த மாதிரி இருக்கவனுக்கு எந்த ஒரு விஷயத்தினாலும் தனக்கு பாதுகாப்பு வேண்டும் என்ற எண்ணமும் வராது. இந்த ஆசைங்கிறதே, இந்த செயல்ங்கிறதே எதனால பண்றோம்னா, அத்தனை செயல்களும் பாதுகாப்பு கருதி தான் செய்யப்படுகிறது. ஆசைப்பட்டு செய்யப்படுகிறது. இந்த பாதுகாப்புங்கிறது நான் நான் வந்து இந்த அல்பமான ஜீவன். எனக்கு வந்து எந்த விதமான சக்தியும் கிடையாது. நான் என்னை பாதுகாத்துக் கொண்டாக வேண்டும். அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரும்பொழுது தான், நாம் என்ன பண்றோம்? எனக்கு 1 வீடு பத்தாது, 2 வீடு வேணும். எனக்கு பின்னாடி பேங்க் பேலன்ஸ் வேணும். என்னோட சந்ததிக்கெல்லாம் நான் சொத்து சேர்த்து வைக்கணும். அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இந்த பாதுகாப்பின்மையினால் ஏற்படக்கூடிய ஆசையினால் உண்டான பிரச்சனை தான். அப்ப நான் வந்து பூரண ஆனந்த ஸ்வரூபம். எனக்கு அந்நியமாக இங்கு வேற எதுவுமே இல்லை. அப்படின்னு எனக்கு புரிஞ்சிடுத்து அப்படின்னு சொன்னா, நான் எந்த காலத்திலயும், எந்த விஷயத்திற்கும் நான் ஆசைப்படவே மாட்டேன். அப்படிங்கிறது தான் ஸ்திதப்பிரஜ்ஞனுடைய முடிவாக இருக்கும். இப்ப ஸ்திதப்பிரஜ்ஞ லட்சணங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, முதல் லட்சணம் தானே ஆனந்த ஸ்வரூபம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் லட்சணம். ஆனந்தத்திற்காக இன்னொன்றை சார்ந்திருப்பவன் அல்ல. 2வது லட்சணம், புறத்தில் அவன் ஆனந்தத்தை தேடுவதில்லை. அகத்திலேயே ஆனந்தமாகத்தான் தான் இருக்கிறேன் அப்படிங்கிறத பூரணமா உணர்ந்திருக்கிறான். அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தேவையில்ல. அதுக்காக ஃப்ரெண்ட்ஸோடலாம் சண்டை போடுவானா? கிடையாது. எல்லாரும் அதனாலதான் சொன்னேன். இந்த எதையும் சார்ந்திராத நிலை வரும்பொழுது அவனுக்கு வெறுப்பு வராது. அவனுக்கு அன்புதான் மேலோங்கும். அந்த அன்புதான் தயையாக மாறும். அந்த தயைதான் இந்த உலகம் அனைத்தையும் அவன் ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு மனநிலையை தரும். அவனுக்கு எதிலுமே விருப்பமும் இருக்காது, வெறுப்பும் இருக்காது. வேண்டுதல் வேண்டாமை இலான் அப்படிங்கிற அந்த லட்சணத்தை ஜீவன் முக்தனுக்கும் பொருந்தும். அதாவது சிதப்பிரஜனுக்கும் பொருந்தும். ஸ்திதப்பிரஜனுக்கு
இறைவனுக்கு இருக்கிற எல்லா லட்சணங்களும் இந்த சிதப்பிரஜன் அடைந்து விடுவான். ஏனென்றால் அவன் அறிந்து கொள்கிறான். தான் யார் அப்படிங்கிறத அறிந்து கொள்கிறான் அப்படின்னு. அப்புறம் 3வது என்னது? அவனுக்கு மனசுல எந்த ஒரு ஆசையுமே கிடையாது. புறத்தில் ஆனந்தத்தை தேடணும்னா தான் ஆசைங்கிறதே வரப்போறது. புறத்துல ஆனந்தம் தேடல நானு. எனக்கு ஒரு கச்சேரிக்கு எனக்கு எனக்கு ஒரு கச்சேரி கேட்கணும். இங்கேருந்து அவ்வளவு தூரம் போய் நான் கச்சேரி கேட்டா தான் எனக்கு நிம்மதி. இல்லன்னா எனக்கு அப்படியே எனக்கு மண்டை வெடிச்சு போயிடும். நான் என்ன வருஷா வருஷம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த இந்த இத ஒரு சடங்கு மாரி பண்ணிட்டு இருக்கேன். என்னத்துக்கு பண்ணணும் அத? வெளியிலிருந்து ஒரு விஷயத்திற்காக எனக்கு ஆனந்தம் இந்த யாத்திரை வருஷா வருஷம் போறேன். இந்த 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 வருஷம் போலன்னா எனக்கு பெரிய இது லாஸ் அது. எப்படி? மென்டல் லாஸ். இது என்னன்னா, நம்மளோட மைண்ட நாம கரெக்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். ஒரு சில பேட்டர்ன்ஸால கரெக்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். அந்த அந்த அதாவது இப்படித்தான் நான் பண்ணணும். இப்படி பண்ணினா தான் எனக்கு இன்பம் கிடைக்கும்னு. அப்படியெல்லாம் ஒரு விஷயமும் நமக்கு எந்த விஷயத்தாலேயும் நமக்கு இன்பம் என்பது பூரணமாக வரவே வராது. அப்படிங்கிறத தான் இங்க போட்டு அடிச்சு அடிச்சு சொல்லிக் குடுக்குறார் கிருஷ்ணன். அடுத்தது 4வது என்னன்னா, இந்த ஆத்ம சுகம்ங்கிறது மட்டும் தான் பூரணமான சுகம். விஷய சுகம், விஷய சுகம்னா பொருட்களால், உறவுகளால், உலகத்தால் ஏற்படக்கூடிய சுகம் என்பது போலியான சுகம். ஆபாச சுகம் அப்படின்னு சொல்லுவாங்க சாஸ்திரத்துல. ஆபாச அப்படின்னா இங்க நம்ம சினிமால போடுற இந்த ஆபாச இல்ல. அது அது தமிழ்ல வேற அர்த்தம். ஆபாச அப்படின்னா போலியான அப்படின்னு. அது போலியான சுகம். வெளியிலேருந்து ஏன் போலியான சுகம்? நிஜமான சுகமாக இருந்தால் அது என்னை விட்டு போகாதே. அது நிஜமே இல்ல. அது ஒரு சமயத்துல இருக்கு. ஒரு சினிமா பார்த்தா 2 1/2 மணி நேரத்துக்கு சுகமா இருக்கு. அப்புறம் வீட்டுக்கு எப்படிடா சேர்றது இந்த டிராபிக்லன்னு அது ஒரு கவலை தொத்திக்கிறது. அப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு மேனுவர் பண்ணி என்னோட வண்டிய எடுத்துன்னு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். என்னடா ராத்திரி சமைக்கிறதுன்னு எனக்கு கவலையா இருக்கு. சாப்பிட்டாச்சு. ஐயோ! இன்னைக்கு இவ்ளோ நேரம் ஆயிப்போச்சே! நம்ம ஒண்ணுமே இன்னைக்கு பாராயணம் பண்ணாம படுத்து தூங்க வேண்டியிருக்கேன்னு அடுத்த கவலை வருது. பாருங்க. நம்ம ஒரே ஒரு சுகத்துக்காக ஆசைப்பட்டு 4 கவலைய வாங்கிட்டு வரோம். அப்போ வெளியில கிடைக்கக்கூடிய சுகம் என்பது உண்மையான சுகமா அது? அது போலியான சுகம். அந்த சுகத்திற்காக இந்த ஸ்திதப்பிரஜ்ஞன் ஒரு நாளும் ஆசைப்பட மாட்டான். இத ஒரு விஷயம் திருப்பி திருப்பி நான் த காஸ்ட் ஆஃப் ரிப்பெட்டிஷன் சொல்றேன். இதெல்லாம் தெரிந்து கொண்டு எக்ஸ் ஆர் ஒய்ய ஜட்ஜ் பண்றது நம்மளோட வேலை கிடையாது. எத்தனையோ தடவை சுவாமிஜி இதை ரிப்பீட் பண்ணியிருக்கார். எத்தனையோ கிளாஸ்ல நிறைய தடவை சொல்லிட்டார். நானும் அதனால நிறைய தடவை சொல்றேன். ஏன்னா மனிதனுடைய மனம் அடுத்தவர்களை மதிப்பீடு செய்வதில் குதூகலம் அடையும். அது தன்னை மதிப்பீடு செய்வதில் கொஞ்சம் சுணங்கித்தான் போகும். என்னை பத்தி யாராவது ஏதாவது சொல்றாங்க அப்படின்னாலே எனக்கு பிடிக்காது. ஏன்னா சுவாமிஜி சொல்லுவார் பரமார்த்தாஜி, செல்ஃப் லவ் இஸ் அன்கல்டிவேட்டட் லவ். எதுவும் யாரும் சொல்லியே குடுக்கல. உனக்கு பிடிக்குங்கிறத யாரும் சொல்லி குடுக்காமயே எனக்கு என் மேல பிரியம் இருக்கு. யாராவது சொல்லி குடுத்தாங்களா? நீ சோ அண்ட் சோ பேரு. நீ உன் மேல இவ்வளவு பிரியம் வச்சுக்கோ, வச்சுக்கோ, வச்சுக்கோன்னு. இங்க பிரியத்த வைக்காத, வைக்காத, வைக்காதன்னு தான் பாடம் இருக்கே தவிர்த்து, பிரியம் வச்சுக்கோ, வச்சுக்கோன்னு சொல்லியே குடுக்கல. ஆனா, எனக்கு அறியாமயே நான் இந்த உடம்பு, நான் இவ்வளோ இந்த அடி இருக்கேன், இவ்வளவு தூரம் இருக்கேன், நான் இந்த கலர்ல இருக்கேன், நான் இவ்வளவு அழகா இருக்கேன். எனக்கு கொஞ்சூண்டு சுருக்கம் வந்தா நான் உடனே பொட்டாக்ஸ் போட்டு அதை பண்ணி என்ன எல்லாரும் பார்க்கறதுக்கு அழகா இருக்கு அழகா இருக்குன்னு சொல்லணும்னு பார்க்குற இந்த உடம்பு மேல எனக்கு இருக்கக்கூடிய அபிமானத்திற்கு யாரும் எனக்கு பாடம் எடுக்காமலேயே எனக்கு அந்த அபிமானம் இருக்கிறது. அதனால நான் இந்த செல்ஃப் லவ் அப்படிங்கிறது யாரும் எனக்கு சொல்லி கொடுக்கறது கிடையாது. அதே போலதான் என்ன ஜட்ஜ் பண்றது அப்படிங்கிற விஷயத்துல நான் நான் தான் முதல்ல ஹானஸ்டா இருக்கேன். சுவாமிஜி அடிக்கடி சொல்ற மாதிரி தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க. அப்போ இந்த லட்சணங்கள்லாம் தெரிந்து கொண்டோமா? நானே ஆனந்தம்ன்ற அறிவோட இருக்கிறேனா? நான் வெளியில் ஆனந்தத்திற்காக தேடுகிறேனா? அலைகிறேனா? அது கிடைக்கவில்லை என்றால் இந்த இந்த ஸ்கேலு, இந்த மீட்டர், இந்த ரீடிங், இந்த ரேங்கிங் எல்லாம் நாம நமக்கு போட்டுக்கிறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். சாஸ்திரம் என்பது தர்ப்பணம். அது ஒரு கண்ணாடி. கண்ணாடியை முன்னாடி வச்சா அது என்னத்தான் காட்டுறது? அதனால என்னை நான் மதிப்பிட்டுக் கொள்வதற்காக இந்த ஸ்திதப்பிரஜ்ஞ லட்சணத்தை படிக்கிற போது எனக்கு நான் என்னைத்தான் மதிப்பிட்டுக் கொள்ள வேண்டும். சரி, இதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் சொல்றார் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான் சொல்லிருக்கு. என்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னா, முதல்ல விஷயத்தினால் ஏற்படும் சுகங்களை தியாகம் செய். தியாகம் செய்னா விட்டுடும். எனக்கு ஒரு பொருளால சுகம் வரணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன்டு மைண்ட் வச்சுக்க கூடாது அப்படிங்கிறது. இந்த பொருள்னால சுகம் வருது அப்படிங்கிற விஷயத்தை ஏன் இவ்வளவு கண்டிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, மெயின் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அது இல்லாத போது எனக்கு பரம துக்கம் ஏற்படுகிறது.
அதனால அது இல்லாம போறதுதான் அதனுடைய சுபாவமே. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். ஆ இப்ப வந்து இந்த ரொம்ப ஒரு ஃபேமஸ் வெட்டிங் இப்ப நடந்தது இல்லையா? அம் அ அம்பானிஜி வீட்டு வெட்டிங் நடந்தது இல்லையா? அது மாதிரி சென்னையில வந்து ஒரு 1950ல ஒரு வெட்டிங் நடந்தது. சேம் டைப் ஆஃப் வெட்டிங் ரொம்ப வந்து பாம்ப் அண்ட் ஷோவோட நடந்தது அப்படின்னு. அந்த வெட்டிங் வந்து ஆனந்த விகடனோட ஓனர் திரு வாசன் அவர்களுடைய மகளுடைய வெட்டிங் அப்படின்னு ஒருத்தர் வந்து ஒரு இது போடுவாரு. நல்லா இருந்தது. ஹிஸ்டரி பத்தி கேட்கறதுக்கு, அந்த காலகட்டத்தில எப்படி இருந்தது? என்ன மாதிரியெல்லாம் வந்து மனிதர்கள் கூடினார்கள்? எப்படி கூடினார்கள்? அந்த அப்ப எந்த இடத்துல நடந்தது? நெறைய ஹிஸ்டரி பத்தின தகவல்கள் நெறைய சொன்னாரு. எனக்கு ஹிஸ்டரி பிடிக்குங்கிறதுனால அத நான் பார்த்தேன். அன்னைக்கு அந்த வெட்டிங்க்காக ஒரு ஒரு வீட்ட வாங்கியிருக்காரு. பெரிய வீடு. பங்களான்னா பெரிய பங்களா. இன்னைக்கு பன் அம் அ 50வது வருஷம்னா இன்னைக்கு எத்தன இப்ப எவ்வளோ வருஷம் ஆகுது நமக்கு? கிட்டத்தட்ட 70 வருஷம் தான் ஆயிருக்கு. இன்னைக்கு அந்த வீடு அங்க இல்ல. பெரிய பங்களா. யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு வாங்கினபோது அவங்க மனநிலைலாம் எப்படி இருந்திருக்கும்? எவ்வளோ பெரிய சொத்து நம்ம வாங்கிட்டோம். ஆஹா! சூப்பர். உள்ள உள்ள போய் பார்ப்பாங்கல்ல. ஒரு ஒரு ரூமா போய் நான் இதெல்லாம் யோசிச்சு பார்த்தேன். ஒரு ஒரு ரூமா போய் பார்த்துருப்பாங்களே. எல்லாரையும் கூப்பிட்டு காமிச்சிருப்பாங்களே. அதுக்கப்புறம் அந்த வீட்ல வெட்டிங் நடக்கிறதுக்குன்னே அந்த வீட வாங்கி வெட்டிங்லாம் பண்ணி, அதுக்கப்புறமா அந்த வீட வந்து அ இது பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்ப அந்த வீடு எங்க இருக்குன்னா, அந்த வீடே அங்க இல்ல. அந்த இடத்துல ஒரு பல மாடி கட்டிடம் இருக்கு. பெரிய ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அதையும் காமிக்கிறாரு. இன் அ மேட்டர் ஆஃப் 70 இயர்ஸ் ஒருத்தர் வந்து ரொம்ப கொண்டாடி கொண்டிருந்த ஒரு விஷயம் இல்லாமல் போனதா இல்லையா? நான் அனித்தியத்த புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த எக்ஸாம்பிள்ஸ் எனக்கு அத பார்க்கும்போது அனித்தியத்துவம், அனித்தியத்துவம், அனித்தியத்துவம்னு மண்டையில ஓடிட்டே இருக்கு. அதுதான் நான் பார்க்குறேன். ஒரு ஒரு விஷயத்தையும் நீங்க ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா, ஹிஸ்டரிய படிச்சீங்கன்னா, உங்களுக்கு என்ன புரியும்னா, இந்த இந்த உலகம் எவ்வளவு அனித்தியமாக இருக்கிறது. இந்த அனித்தியமான உலகத்திற்காகவா நான் ஆசைப்படுவது? அது புரியும் அவனுக்கு. அதனால தான் சொல்றார் ஸ்டெப் 1 விஷய சுகத்தினால் வரக்கூடிய இச்சையை விடு. அத விட்டாச்சு அப்டின்னா, அதுல பாதி கிணறு நீ தாண்டிடுவ. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஆத்ம சுகம் அப்படிங்கிற அந்த ஞானத்தை நீ பெற வேண்டும். அந்த விஷய சுக இச்சைய விட்டா தான் ஆத்ம சுக ஞானம்ங்கிறது நமக்கு ஏற்படும். இல்லன்னா அதையே கிளிஞ்ச் பண்ணிட்டே இருந்ததுன்னா, இது கிடைக்கவே கிடைக்காது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ஆத்ம சுக ஞானம் தான் நமக்கு சுகத்தை கொடுக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த ஆத்மா அப்படிங்கிறது தான் சுகஸ்வரூபமாக இருக்கிறது. அதை அறிவதுதான் எனக்கு சுகத்தை கொடுக்கிறது. ஆத்மனி ஏவ ஆத்மனா துஷ்ட. நான் ஆத்மாவில் தான் நிலை பெற்றிருக்கிறேன். இந்த ஆத்மா ஒன்றுதான் சுகஸ்வரூபம். நான் அதுவே என்பதில் நான் நிலையான ஒரு உறுதியான அறிவை கொண்டிருக்கிறேன் அப்படின்னு. வேதத்துல ஒரு வச்சனம் உண்டு. பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமே. பிரம்மவித் பிரம்மைவ பவதி அப்படின்னு சொல்லு. பிரம்மத்தை அறிந்தவன் அப்படிங்கிற ஐடென்டிட்டிய கூட விட்டுடுவான். இப்போ ஒரு ஒரு இதுல ஒரு டம்ளர்ல இது இப்போ ஒரு உப்பு போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த உப்பு ஃபுல்லா கலந்துரும். நீங்க உப்பு எங்க கலந்திருக்கு? உப்ப மாத்திரம் தனியா எடுத்து பிரிச்சு காமி, இந்த தண்ணீலேருந்து அப்படின்னா பிரிச்சு எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அது மாதிரி அவன் கரைந்து போகிறான். இந்த கரைந்து போகிறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த ஞானத்தில் அவன் நன்றாக தோய்ந்து போகிறான். ஞானமயமாகி விடுகிறான். அவன் பிரம்மமாகவே இருக்கிறான். அதான் அந்த விஷயம். இந்த பிரம்மமே அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அவன் சுவாமிஜி சொல்லுவார். அறிவு மட்டுமே உண்மை. அவன் அறிவாகவே இருக்கிறான். அத அவன் நல்லா புரிஞ்சுக்கிறான். எனக்கு எந்த ஒரு விஷயமும் எனக்கு இதுக்கு மேல வந்து ஒரு இன்பத்தை கொடுப்பது என்பது இயலாது. நான் முழுவதுமாக ஆத்மா என்பது என்ன என்பதை அறிந்து, உணர்ந்து, அதில் நிலை பெற்று இருக்கிறேன். நானே அந்த பூரண ஆனந்த ஸ்வரூபம். அப்படிங்கிற அறிவில் அவன் நிலை பெற்று இருக்கிறேன். அப்படின்னு இருக்கான். இதுக்கு அவன் என்னென்ன ஸ்டெப்ஸ் முன்னாடி பண்ணியிருக்கான்? குருவிடம் சென்று முறையாக பாடத்தை பயின்றிருக்கிறான். அந்த பாடத்தில் ஏற்பட்ட சந்தேகங்கள் அனைத்தையும் அவன் நீக்கிக் கொண்டிருக்கிறான். அந்த சந்தேகங்கள் நீங்கிய அந்த ஞானத்தை, அந்த அறிவை அவன் சதா சிந்தித்துக் கொண்டு தன்னுடைய புத்தியில் அந்த ஞானத்தை பிரகாசிக்க செய்திருக்கிறான். இது அத்தனையும் அவன் பண்ணியிருக்கான். இந்த சந்தேகங்கள் தீர்த்துக்கிறது அப்படிங்கிற போது நிறைய எமோஷனல் டிஸ்டர்பன்சஸ் வரும். புரியாம இருக்கு.
பாதி விஷயம் நமக்கு நமக்கு புரியுறாப்புல இருக்கு, ஆனா புரியாத மாதிரி இருக்கு. சொல்றச்சே நல்லா புரியுறது, ஆனா அதுக்கப்புறம் சிந்தனை பண்ணா இல்லையே இப்படித்தானே இருக்கு அப்படின்னு நமக்கு தோன்றது. உலகத்தை பார்த்தா இந்த படிப்புக்கும் உலகத்துக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கே, இந்த உலகம் வேற காட்டுறது, நான் இந்த படிப்பு வேற மாதிரி இருக்கே அப்படின்னு எல்லாம் நமக்கு இருக்கும். காரணம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு விஷயம்தான். இந்த உலகம் என்பது சத்தியம் என்ற நினைப்பு நமக்கு போகவே இல்லை. உலகம் என்பது சத்தியம்ங்கிற நினைப்போட அதுல இருக்கிற எமோஷனல் அட்டாச்மெண்ட் இருக்குல்ல, அது போகவே மாட்டேங்கிறது. இது ரொம்ப கஷ்டம் போறது. அவ்வளவுலாம் ஈஸி கிடையாது. அதை போட்டு அடிச்சு உடைச்சு அதை பண்ணணுங்கிறதுனாலதான் அதுக்கு நிறைய டைம் வேணும். அதனாலதான் சுவாமிஜி சொல்ற குவாலிட்டி டைம் கொடுங்க, உட்காருங்க, படிங்க அப்படின்னு. இது நாம ஏதோ கதை கேட்கிற மாதிரி கேட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா அது என்ன பிரயோஜனம் நமக்கு? இது பூரா பூரா எங்க ஒர்க் பண்றோம்னா, எங்கேயோ செங்கல் மண்ணெல்லாம் வச்சு ஒரு வீடு கட்டுற அந்த இது இல்ல. என்கிட்ட இருக்கிற ராங் நோஷன்ஸ், என்கிட்ட இருக்கிற தவறான விஷயங்கள், தவறான புரிதல்கள் எல்லாத்தையும் நீக்கி தூக்கி எறியறேன் நான். இத்தனை நாளா நான் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறேன் என்பதே தவறு என்பதை சாஸ்திரம் எனக்கு வந்து அறிவுறுத்துகிறது. அதை நான் ரிமூவ் பண்றது எவ்வளவு கஷ்டம். அவ்வளவு ஈஸி கிடையாது. நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாரிய ஒரு தூக்கி ஒருத்தருக்கு கொடுக்கறதுக்குள்ள எத்தனை வாட்டி யோசிக்க வேண்டியதா இருக்கு. யோசிக்கிறோமா இல்லையா? யோசிச்சு தானே கொடுக்க வேண்டியிருக்கு. ஒரு பொசிஷன் அதுக்கே நமக்கு இவ்வளவு இதுவா இருக்கு. ஆனா நான் இந்த உடம்பே இல்லப்பா அப்படின்னு சொன்னா, நான் இந்த உடம்பே இல்லையா? அப்படியா? அப்ப இவ்வளவு நாள் நான் இதை காப்பாத்திட்டு வந்தேனே, அப்ப எதை காப்பாத்திட்டு வந்தேன்? இது வேண்டாமா எனக்கு அப்படிங்கிற எண்ணமெல்லாம் எனக்கு வரும் இல்லையா? அப்ப எப்படி நான் புரிஞ்சுக்கிறது? எங்க நான் நான் எந்த இடத்தில் நான் வந்து என்னுடைய புரிதலை இதை தெளிவுபடுத்திக் கொள்வது? இதெல்லாம் நமக்கு எமோஷனல் கோஷன்ட். இப்போ நல்ல இன்டெலெக்ட் நிறைய இருக்கும், புத்தி நிறைய இருக்கும், எமோஷன்ல மாட்டிக்குவோம். சுவாமி பரமார்த்தானந்தா அழகா சொல்றார், நீ எப்போ உன்னோட புத்தியினுடைய மேன்மை இருக்கே, அந்த இன்டெலிஜென்ஸ் கோஷன்ட்னு ஒண்ணு சொல்றோம் நம்ம. ரொம்ப அறிவாளி அப்படின்னு. அந்த அறிவாளித்தனத்தை அப்படியே மாற்றி எமோஷனல் கோஷன்ட்டா மாத்துப்பாத. நீ வந்து இந்த இந்த வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களில் உனக்கு இருக்கக்கூடிய பிடிமானத்தை போக்குவதற்கு அந்த அறிவை உபயோகப்படுத்து. அப்ப என்ன ஆகுதுன்னு பாரு. இந்த பிடிமானம் வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள் நேர்ந்து எனக்கு ஒரு பிடிமானம் இருக்குன்னு நினைக்கிற அந்த அந்த எண்ணத்தை விடு. சாஸ்திரத்தை பிடிச்சுக்கோ. எதையாவது பிடிச்சிருந்தா ஆகணும். அதனால சாஸ்திரத்தை பிடிச்சுக்கோ, குருவை பிடிச்சுக்கோ, ஈஸ்வரனை பிடிச்சுக்கோ. அது உனக்கு எல்லா வகையிலும் உதவி செய்யும் அப்படிங்கிறது. அப்போ இந்த எங்க பிரச்சனை வருது அப்படின்னா, நம்மளோட புத்தியில ஒரு டார்க்கர் சைடு இருக்கு. ஒரு அஜ்ஞானம் அப்படிங்கிறது ரொம்ப அபரிமிதமா இருக்கு. மனமே அஜ்ஞானம்ங்கிறார் இதுல விவேக சூடாமணி. மனசே அஜ்ஞானம் தான்ப்பா. ஏன்னா அது அஜ்ஞான ஸ்வரூபமாவே இருக்கு. அறிவின்மையா தான் இருக்கு. அறியாமையாகத்தான் உன்னுடைய மனம் இருக்கிறது அப்படின்னு விவேக சூடாமணி. அது அவர் சொல்லல, அவர் எப்படிதான் சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்றார் அங்கேயும். அறியாமை ஏன் இருக்குன்னு, அறியாமையினால்தான் நான் இந்த உலகத்தை உண்மை என்று நினைக்கிறேன். அது எங்க நினைக்கிறேன்? மனசுல நினைக்கிறேன். அதனாலதான் மனசே அறியாமைங்கிறது. விட்டுடு எல்லாத்தையும். இந்த உலகம் என்பது உண்மை அல்ல அப்படின்னு. எப்ப அது 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 எப்ப எனக்கு வருதோ அப்ப பேசுறதுக்கு ஒரு விஷயமும் இல்லை. உலகம் உண்மை அல்ல, நான் மட்டும்தான் இருக்கிறேன், நானும் ஆனந்த ஸ்வரூபம், எனக்கு வேற எதுவும் விஷயம் தேவையில்லை, என்னை ஆனந்தம் படுத்திக்கிறதுக்கு எனக்கு ஒண்ணும் இல்லை, நான் குறைவற்ற நிறைவாக எப்பொழுதும் இருக்கிறேன், நான் எல்லையற்ற பரம்பொருளாக இருக்கிறேன். அப்படி இருக்கக்கூடிய எனக்கு பேசுறதுக்கு என்னப்பா இருக்கு? அங்க பேச்சே இல்லைங்கிற. யதா வாச்சோ நிவர்த்தந்தே அப்படிங்கிறது உபனிஷம். எங்க வாக்கின் எல்லை ஏற்படுகிறதோ, வாக்கு முடியறது அப்படின்னா அதுக்கு மேல விவரிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. மௌனம் பவதி, மௌனி பவதி அப்படின்னு எல்லாம் விவரிக்கிறது ஞானியை பத்தி. அவன் வந்து இதான் முன்னாடியே நம்ம பார்த்தோம், ஞானம் என்பது மௌன வரம்பு. அந்த மௌனம் தான் வந்து மௌனமாக உபதேசம் பண்ணினார் அப்படி இல்லை, மௌனத்தை உபதேசம் பண்ற. எப்ப மௌனமாகும்? எப்ப தேட்டை இல்லையோ அப்பதான் மௌனமாகும். நீங்க யோசிச்சு பாருங்க. நல்ல நிறைவா ஒரு விஷயத்த நம்ம வந்து பேசிட்டோம், இல்ல நம்ம வந்து பாராயணம் பண்ணி முடிச்சிட்டோம், நம்ம ஃபுல்லா ஒரு சஹஸ்ரநாமத்தை பாராயணம் பண்ணிட்ட உடனே ஒரு செகண்ட் நின்னு பாத்தீங்கன்னா மனசுல வந்து அப்படி ஒரு கனத்த மௌனம் ஒன்று ஏற்படும். சத்தியம் இது. அந்த மௌனம்ங்கிறது என்ன? அதுதான் நம்மளுடைய நிஜமான ஸ்வரூபம். நான் அந்த மௌனத்திற்கு வேற எதுவுமே தேவையில்லை, ஆனந்தமா இருக்கு. அந்த மௌனம் தான் ஆனந்தமே. யதா வாச்சோ நிவர்த்தந்தே அப்படின்னா அதுக்கு மேல ஒரு காரியம் அப்பிராப்பிய மனசாசக அப்படிங்கிறது. எதுவும் தேவைங்கிறதே இல்லப்பா அந்த மனசுக்கு. ஏதாவது ஒண்ணு வேணுங்கிறதே. ஆனந்தம் ஒன்றுதான் பிரம்மத்தின் ஸ்வரூபம். ஆனந்தம் பிரம்மனோ வித்வான் அப்படின்னு முடிக்கிறது.
இப்ப என்ன நமக்கு? ஆனந்தமே என் ஸ்வரூபம். தன்னில் தான் இன்புற்று இருப்பது அப்படின்னா என்ன அப்படின்னா, இது ரொம்ப சிம்பிளான வேர்ட்ஸா தெரியறது. யோசிச்சு பாருங்கோ. இதுக்குள்ள இத்தனை அர்த்தங்கள் இருக்கு. ஏன்னா, யார் ஒருத்தன் தன்னுடைய நிஜ உண்மையான ஸ்வரூபத்தை அறிந்து கொண்டு விட்டானோ, அதுக்கப்புறம் அவன் இந்த அல்ப ஆனந்தத்திற்கு எங்கேயாவது போவானா? போக மாட்டான். எதுவுமே பேசுறதுக்கு இல்லைங்கிறது தான் உபநிஷதோடைய முடிவான வாக்கியமாகவே இருக்கு இல்லையா? இந்த கைவிளை நவநீதத்துல அழகான ஒரு பாடல் இருக்கு. ஆயிரத்திலேயே வரும். படர்ந்த வேதாந்தம் எல்லாம் பார்க்கடல் மொண்டு முன்னூல் குடங்களில் வைத்தார் குறவர்கள் எல்லாம் புறங்களில் வைத்தார் குறவர்கள் எல்லாம் காய்ச்சி கடைந்தெடுத்தளித்தேனென்ற கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விஷய மண் தின்று அலைவரோ. விஷயத்தை மண்ணுங்கிறார் பாரு. விஷயம்னா என்ன சொன்னேன்? வெளியில இருக்கக்கூடிய பொருட்கள். வெளியிலனா உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள், உறவுகள், உலகத்தில் இருக்கும் மற்ற அனைத்தும் விஷயம். அத மண்ணுன்னுட்டார். மண்ணை யாராவது திம்பாளப்பா? கைவல்ய நவநீதத்தை, நான் உனக்கு ஒரு வெண்ணெய கொண்டு வந்து கொடுக்குறேன். வெண்ணெய் வேணுமா? மண்ணு வேணுமான்னு? இல்ல இல்ல, கொஞ்சம் மண்ணே சாப்பிட்டுக்கிறேன் சொல்லுவானா யாராவது? சொல்ல மாட்டானே. இந்த ஒரு ஞானத்தை பெற்றவன் நல்லா பார்க்கணும். அதுதான் அழகா அங்க டிஸ்கிரைப் பண்றார் அவர். இந்த ஞானத்தை பெற்றவன் அல்பமான இந்த உலக விஷயங்களில் ஆசைப்படவே மாட்டான். வார்த்தை கடைசியில என்ன போடுறார் தெரியுமா? விஷய மண் தின்று அலைவரோ பசியிலாரே. பசியே இருக்காதவன். விஷய பசி இருக்கிற போதுதான், என்னை குறைவானவன் என்று நான் நினைக்கும் பொழுதுதான் அதை நிறைவுபடுத்திக் கொள்வதற்கு நான் ஆசைப்பட்ட காரியங்கள் செய்கிறேன். நான் முடிச்சிட்டேன். இந்த கம்ப்ளீட் பண்றேன் இந்த எப்பொழுது நான் எப்ப அவனால சர்வான் மனோகதான் காமான் பிரஜகாத்தி எப்ப பண்ண முடியும்? எப்ப பண்ண முடியும்னா, நான் என்னில் நானே நிறைவாக இருக்கிறேன், எனக்கு வேறொரு விஷயம் என்பது தேவையில்லை அப்படிங்கிற அறிவு திருடமாக இருக்கக்கூடிய ஒருத்தனுக்குத்தான் இந்த ஒரு விஷயம் சாத்தியம் அப்படிங்கிற இந்த அளவுல நாம இன்னைக்கு இந்த சத்சங்கத்தை நிறைவு பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்லோகத்தை நம்ம அடுத்த வகுப்புல படிக்கலாம்.